வணக்கம் எஸ்பிபடியின் வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறோமோ அதை தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாமே உங்களோட உதவினால தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக இன்றைக்கி எங்களோட ஆஃபீஸில் மாடியில் இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இந்த பில்டிங் கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. இது சுட்ட கல்லா இல்லை சுடாத கல்லால் கட்டப்பட்டது. இன்னும் அருமையாக இருக்கும். பார்த்தீங்க எப்படி இருக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில டேமேஜஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்கும். அது காரணம் வந்து என்னென்னா வௌவால். அது காரணம் வந்து வௌவால் வந்து என்ன பண்ணிருச்சு, இங்கே தங்கி அந்த இடத்துல ஓட்டை போட்டுருச்சு. காட்டுங்களேன், சில இடத்துல ஓட்டையாக இருக்கும். பாருங்க, ஓட்டையாக இருக்கா? அங்கெல்லாம் ஓட்டையாக போயிடுச்சு. வௌவால் வந்து எல்லா இடத்துலையும் தங்காதுங்க. இயற்கையாக எங்கே ஒரு இடம் இருக்கோ அங்கே தான் வந்து தங்கும். அப்போ இந்த இடம் வந்து இயற்கையான இடம். ஒரு கெமிக்கல் போட்ட இடத்துல ஒரு பில்டிங்கிலோ வந்து தங்காது. இன்றைக்கி எங்கேனாலும் போய் பாருங்கள், பாலடைஞ்ச பங்களாவில் இருக்கும். அந்த பாலடைஞ்ச பங்களா எதில் கட்டியிருப்பாங்க? செங்கலில் கட்டியிருப்பாங்க. ஒரு இயற்கை இருக்கும். அதே மாதிரி இந்த பில்டிங் வந்து ஒரு இயற்கை. அதே மாதிரி இயற்கையாகவே குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன கொடுத்துட்ருக்கோம்? நியூட்ரிஷன் கிட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சத்தான பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றி நிறைய காட்டியிருக்கோம். இப்போ நேற்று தான் வந்து வண்டியில் வந்து இறங்கிச்சு. அது ஃபுல்லாகவே நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம். இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே முசிறி பகுதியில் கொடுக்கறதுக்காக இறக்கியிருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டுருக்கு. வாங்க நான் காட்டுறேன். ஆக்சுவலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே க்ளோஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பாக்ஸாக இருக்குது. பாருங்களேன், இங்கே பாருங்க ஃபுல்லாக பாக்ஸாக இருக்கிறது பேரிச்சம்பழம். வாவ், என்னது பேரிச்சம்பழம் வந்து நாங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ மாதம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் இது பேரிச்சம்பழம். மற்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்னென்னங்கிறத வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். இருந்தாலும் இங்கே ஓப்பனாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெள்ளை சுண்டலுங்க, வெள்ளை சுண்டல் கொடுத்துட்ருக்கோம். வெள்ளை சுண்டல் வந்து ரொம்ப புரதம் அதிகமாக இருக்கும். வெள்ளை சுண்டல் வந்து நம்ம கிராமங்கள்லாம் நார்த் இந்தியாவில் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. இது வெள்ளை சுண்டல், இது வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இது கருப்பு சுண்டல் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு பாக்கெட் கொடுப்போம். இது மாதிரி 7 வகையான பொருட்கள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அவங்க நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் அவங்களுக்கு கிட்டு கொடுத்துட்ருக்கோம். அது எந்த மாதிரி பயனாக இருக்குது, உண்மையாலுமே வந்து அதை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கும்போது அவங்க உடம்புல வந்து புரதச்சத்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க காட்டுறேன். எல்லாம் நிறைய குழந்தை அழுகுறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஊசினா குழந்தைங்க பயப்படும் இல்லையா, அழுகுறாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.